கடவுளே! ம். ஆரம்பமானது மரபு கவி கற்போம் வாருங்கள் சுவர்சினி அவர்களே வாருங்கள். ஆசிரியர் அவர்களே மற்றும் யாரு ஆ கோசலா ஞானம் அவர்கள் எல்லாம் இருக்கிறீங்க. எல்லோருக்கும் வணக்கம். வாங்குவோம். இனி உற்சாகமான மதிய வணக்கம் வாணிமோன் அவர்களுக்கும் மற்றும் பாமுக உறவுகள் உங்கள் அனைவருக்கும். இது யாப்பு இலக்கண முறைப்படி மரபு கவிகற்றல் வகுப்பு 131 இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்று சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்துவதற்கு மதிப்புக்குரிய ஆசிரியர் சரஸ்வதி பாஸ்கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மற்றும் வாணிமனுடைய பணிக்கும் நன்றியை கூறியபடி நேரலையாகவும் மற்றும் காணொலியூடாகவும் பார்த்தும் கேட்டும் பயன்பெறுகின்ற உறவுகள் உங்கள் அனைவரையும் கரம் பெற்றி வரவேற்றபடி இப்பொழுது முதல் இந்த 1 மணி நேரத்தை ஆசிரியர்களே அன்பாக ஒப்படைத்துக் கொள்கிறோம். இனி உற்சாகமான வணக்கம் ஆசிரியர்களே, வாருங்க. இனிய மகிழ்ச்சியான வணக்கம். மிக அற்புதமாக சென்று கொண்டிருக்கின்ற நம்முடைய பாமுகம்தான் முதல் நமக்கான களத்தினை தந்தது. மரபு இலக்கணம் என்பதனை கற்பிப்பதற்கான ஒரு ஆசிரியத்துவத்தினை மிக அற்புதமாக தந்த களமாக எப்போதுமே நம்முடைய பாமுகத்தை நன்றி உணர்வோடு நினைத்து பார்ப்பதும். அந்த வகையிலே இன்று 131வது படிக்கட்டிலே அழகாக ஏறி நின்று கொண்டிருக்கின்றோம். மெல்ல மெல்ல ஒரு வாரம் விட்டு ஒரு வாரமாக இருந்தாலும் கூட அழகாக கற்றுக்கொள்பவர்களின் எண்ணிக்கையை மட்டும் பொறுத்தது அல்ல. கற்றுக்கொள்பவர்கள் மிகச் சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய சூழல் எப்படி இருந்தாலும் வலையொலி வழியாகவாது அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு எப்போதுமே உண்டு. அந்த வகையிலே நம்முடைய வகுப்பு சிறப்பிற்குரிய வகுப்பாக நாம் நடத்தி செல்கின்றோம். அழகாக களம் தந்து வழிபடுத்தி கொண்டிருக்கின்ற பாமுகம் அதிபர் நடாமோகன் சகோதரருக்கும் மற்றும் என் அருமை சகோதரி வாணி நடாமோகன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்திலேயே இருவர் மட்டும்தான் இருந்தோம். நானும் சிவதர்ஷினியுமாக இருந்தவர்கள் தான். இப்போது கொஞ்சம் ஒரு 6 பேர் இருந்தாலும் கூட அதை தாண்டி வர இயலாத ஒரு சூழ்நிலையிலே இருப்பவர்கள் பரவாயில்லை, இருப்பவர்களை வைத்துக்கொண்டு நாங்கள் நடத்தி கொண்டே இருப்போம் என்ற ஒரு எண்ணத்திலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் பார்வையாளர்கள் பலரும் பார்க்கின்றனர். அதுதான் நமக்கு தேவையான ஒன்று என்பதனை இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு இன்றைய வகுப்பும் உங்களுடைய வீட்டு பாடத்தினை கேட்கின்ற வகுப்பாகத்தான் அமையும் என்பதனையும் சொல்லிக்கொண்டு அழகாக இந்த வகுப்பினை தொகுத்து அளிக்குமாறு சிவதர்ஷினி ராகவன் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். பாருங்கள். ஆமாம், நன்றி ஆசிரியர்களே. இன்றைய வீட்டு பாடம் இருக்கிறது, அதனிடம் திருக்குறள் பிரிப்பு எல்லாமே இருக்கிறது. சரி, மரபு கவிகற்றல் வகுப்பு 131 வீட்டு பாடமாக திருக்குறள் பிரிப்பு ஓசை சீர்தலை சொல்வது, அத்தோடு பாடலாக சிலப்பதிகாரம் கடலாக 4வது அதிகாரம் அரண் வலியுறுத்தல் மற்றும் பாடல் சிலப்பதிகாரம் கடலாடுகாதை காணல் வரி பாடலாக ஆணும் பெண்ணும் பேசுவதாக அமைவது ஒரு இருபக்தி. அதே நேரம் காப்பு இளங்கோடிகள் அவரை மையமாக வைத்த ஒரு காப்பு மற்றும் நூற்பயனொன்றும் இணைக்க வேண்டும். ஆகவே இன்று இருவர் இருப்பதால் கோசலா ஞானம் அவர்கள் முதலில் இணைந்து கொள்ளட்டும். அதைத் தொடர்ந்து நான் என்னுடைய வீட்டுப்படத்தை தந்து திருக்குறள் பாருங்க. கோசலா ஞானம் அவர்களே தயார்தானே? இனிய மதிய வணக்கம் எங்கள் ஆசிரியைக்கும் வாணிக்கும் சிவதர்ஷினிக்கும் மற்ற சக கவிஞர்களுக்கும் இனிய மதிய வணக்கம். காணல் வரி கவிதை. காப்பு பூத்தது பூவினம் பூம்புகார் சோலையிலே. பூத்தது பூவினம் பூம்புகார் சோலையிலே காத்திடும் காதலர் கண்கொள்ளா காட்சியில் காத்திடும் தெய்வம் பிரிவின் புரிதலை பார்த்தது தெய்வக்கடல். காதல் துளிர்தலும் காணல் வரியிலே
நோதல் படுவதும் நொந்துமே போவதும் காதல் துளித்திட்ட காட்சியில் கண்டதே மோதல் முடைத்ததுமே. ஓ, அருமம் அருமம். மேன்மையின் காதலும் மெல்ல பிரித்திட மான்விழி யாழின் மனமுமே நொந்திட தேன் சுவை வாழ்வைத் தொலைத்தது ஊழ்வினை ஏன் துயர் வாழ்வு எனக்கு. இந்த பாடல்ல மான்விழியாளின் மான்விழி யாழின் மனமுமே நொந்திட யாழின் மனமுமே நொந்திட. சரி, அருமை அருமை. ஏன் துயர் வாழ்வு எனக்கு. எனக்குமே அன்னம் இணையோடு சேர மனத்திலே காதல் மிளிர்ந்தது என்றால் வனத்திலே விட்டது போல் தூரவே சென்ற தினமுமே வெதும்பியும் தான். தினமுமே வெதும்பியும் தான். ஓ, அருமை. தான் கண்ட துன்பத்தை தாங்க முடியாமல். இல்ல முன்னாடி உள்ள பாடல்ல தினமுமே அப்படின்னு இருக்கீங்களா? தினமுமே வெதும்பியும் தான். இல்ல, தினமுமே வெதும்பியும் அந்த இடத்துல தலை பாருங்க. தினமுமே வெதும்பிவது நில இல்ல, அது மே வேண்டாமே, விட்டுருங்க. தினமும் தினமும். தான் கண்ட துன்பத்தை தாங்க முடியாமல் ஏன் இங்கு வந்தாய் எனவுமே குறுகிடம் நான் உற்ற நோயையும் நீயோ உரைப்பாயே தோன்றட பேரலையை தொட்டு. தோன்றட பேரலையை தொட்டு. தொட்டுந்தான் யாழிசையில் துன்பத்தை சொல்லியுமே. தொட்டுந்தான் யாழிசையில் துன்பத்தை சொல்லியுமே விட்டெனையும் சென்றாயே வித்தகரே நாயகனே பற்றுடலின் நோக பரிதவித்து ஏங்கியுமே கட்டுடலான் எங்குமில்லை காண். கட்டுடலான் எங்குமில்லை காண். காண்கின்ற காட்சியெல்லாம் காதலன் சிந்தனையே. காண்கின்ற காட்சியெல்லாம் காதலன் சிந்தனையே தூண்டித்தான் என்னையும் தோல்வியில் மாளவிட்டு. தூண்டித்தான் என்னையும் தோல்வியில் மாளவிட்டு மீண்டும் தான் வந்திடுவர் மீளவுமே ஒன்றிணைய கூண்டுக்குள் வதைவதை கூறு. கூண்டுக்குள் வதைவதை கூறு. கூண்டுக்குள் வதைவதை கூண்டுக்குள் கூண்டுக்குள் வதை வந்து நிறைய வந்தது. இல்ல, கூண்டில் அப்படி போட்டுக்கலாமா? கூண்டில் வதை கூறு. மார்க் பண்ணிட்டு பேந்து திருத்துறேன். கூண்டில் வதை கூறு. கூறுடுவேன் யாழிசைத்து கண்களில் நீர்வடிய வீறு கொண்டும் என்னையும் விட்டகன்று சென்றாயே மாறுபடா எண்ணத்தில் மாய்கின்றேன் நானுமன்றோ தேறிடுமா நெஞ்சம் துணிந்து. துணிந்து மனம் மாறியதேன் தாங்குதில்லை நெஞ்சம். துணிந்து மனம் மாறியதேன் தாங்குதில்லை நெஞ்சம் தனியாதோ என்றும் தவிக்கிறதே ஏங்கி பணிந்தேயும் உன்னுடன் பக்க துணை நின்றேன் மணியான வாழ்வை மறந்து. மணியான வாழ்வை மறந்து. மறப்பது மாந்தர் மரபென்றால் இங்கே துறப்பது நியமே தோற்றல் நியதி. சிறப்பது கற்பாகும் சீர்மிகு வாழ்வில் வெறுப்பது வாழ்வின் விளைவு. இந்த பாடல்ல முதல் 2 வரிகளை அடிகளை படிக்கும்.
மறப்பது மாந்தர் மரபென்றால் இங்கே துறப்பது நிஜமே தோற்றல் நியதி. துறப்பது நிஜமே நியமே நியமே இருக்கட்டும். துறப்பது நிஜமே துறப்பது தோற்றல் நிற வந்திருக்கணும். ஆமா. அப்ப துறப்பது அப்படியே வச்சுக்கலாம்னா துறப்பது நிஜமே. நிஜம். துறப்பது மெய்யாம் அப்படின்னு போட்டுக்கலாமா? இல்லம்மா, இருங்க. இந்த துறப்பது அதை அப்படியே வச்சுக்கிட்டா அடுத்த சீர்ல தான் நீங்க மாற்றம் செய்ய முடியும். புரிஞ்சுதா? அப்ப நீங்க நிதமே என்பதை கொடுக்க முடியாது. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்ப என்ன செய்யலாம்? துறப்பது மெய்யே அப்படின்னு நம்ம கொடுக்கலாம் இல்லையா? துறப்பது மெய்தான், துறப்பது மெய்தான், உண்மைதான், துறப்பது உண்மை அப்படி நான் கொடுத்துடலாம். ஆனா அந்த இடத்துல புணர்ச்சி உள்ள வந்துரும். துறப்பது மெய்தான் தோற்றல் நியதி. அப்ப மெய்தான் அப்படின்னா மெய்யாகும் அப்படி கொடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க தோற்றல்து அப்படின்னு போட்டிருக்கீங்க. அப்ப அதுக்கு தக்கவாறு மெய்யாகும் தோற்றல் நியதி. மற்றபடி மிகச்சிறப்பு அந்த இடம் மட்டும். அப்புறம் வெறுப்பது வாழ்வின் விளைவு. விளைவுந்தான் என்னை வதைக்கிறதோ சொல்வாய். சுளையாக என் வாழ்வு சீராயிருக்க வளைக்குள்ளே நாங்கள் வலிமையாய் வாழ்ந்தோம். துளைத்திட்டு நின்ற துயர். அருமைமா, அருமை. துயரால் மனமுமே துன்பத்தில் ஏங்க மயக்கம் வரவும் மலராத பூவாய் தயங்கி நிற்கிறேன் தாங்கா துயரில். துயரை சுமக்குமா தோள். ஐயோ, அருமைமா, அருமை. தோள் தந்து தாங்கத் தலைவனும் இல்லையே. நாள்தோறும் உன் நினைவில் நாடி நலிகின்றேன். தோள் சாய்ந்து நிம்மதியாய் தூங்க முடியவில்லை. தோள் நின்றேன் காதலுக்குத்தான். தோள் நின்றேன் காதலுக்குத்தான். அதல்ல, அதற்கு முன்னாடி உள்ள மூன்றாவது. தோள் சாய்ந்து நிம்மதியாய் தூங்க முடியவில்லை. அருமை. நல்லா இருந்தது, அதனாலதான் திருப்பி கேட்டோம். தான் என்ற எண்ணம் தலைவனுக்கு வந்ததால் நான் என்ற மூச்சுடன் நோகவிட்டு சென்றாரே. தான் என்ற எண்ணம் தலைவனுக்கு வந்ததால் நான் என்ற மூச்சுடன் நோகவிட்டு சென்றாரே. வானெங்கும் கண்ணீராய் வானில் கருக்கட்டும். கோனென்பா நுங்குடியும் தொட்டு. ரொம்ப அருமை. அப்படியே எப்படி கொண்டு போறதுன்னு உங்களுடைய தாயகத்தை நினைத்து எழுதியிருக்கிற மாதிரியே இருக்கு. தாயகத்தை பற்றி நினைச்சுதான் எழுதுற கவிதை இவ்வளவு காலம். இல்ல சிலப்பதிகாரத்துல இருக்கிற அந்த வரிகளை அப்படியே நாங்க கொடுக்கணும்னு இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். இக்காலகட்டத்தோட இணைத்தும் நீங்க பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். ஆனா இவ்வளவு அழகாக கொண்டு வருவீங்கன்னு நினைக்கல. ரொம்ப அற்புதமா இருக்கு. படி. தொட்டு நிற்கும் ஆட்சி திறம்பட இல்லையென்றால் பட்டதுயர் ஊழ்வினையாய் பால்படுத்தும் வாழ்வினை. பட்டதுயர் ஊழ்வினையால் பால்படுத்தும் வாழ்வினை குட்டிச்சுவர் ஆக்கியும் காதலையும் நீக்கிடும்.
கெட்டகன வாகி குலைத்து. கெட்டகன வாகி குலைத்து. அருமை அருமை அருமை. குலைத்துமே சீரழித்து கானல் வரியாய். குலைத்துமே சீரழித்து கானல் வரியாய். நிலை தடுமாறி நின்றார் நீண்ட இசை பாடி. நிலை தடுமாறி நின்றார் நீண்ட இசை பாடி. மலை மலையாக மனத்தினில் சோகம். மலை மலையாக மனத்தினில் சோகம். நிலைத்துமே நின்றதுவே நீண்டு. நிலைத்துமே நின்றதுவே நீண்டு. அருமை அருமை அருமை. நீண்ட கருத்தும் நெருடலை தந்திடும். நீண்ட கருத்தும் நெருடலை தந்திடும். தூண்ட விளைவாய் துயரமும் பெருகிடும். தூண்ட விளைவாய் துயரமும் பெருகிடும். பூண்ட மனமும் பிரிவினை தீயிலே. பூண்ட மனமும் பிரிவினை தீயிலே. ஆண்டவனுடைய அருள். அருமை அருமை அருமை. ஆண்டவனுடைய அருள். ஆண்டவனுடைய அருள். வனுடை உடைய போட்டா அங்க வராதுன்னு. ஆண்டவனுடைய அருள். அருளில் அவன் காட்டும் அன்பிலே தான் பெருமை அவர்கள் புரிதலில் தானே. பெருமை அவர்கள் புரிதலில் தானே. தருமே சுகந்தம் தரத்தில் உயர்த்த தெருவில் நிறுத்தவுமே தொட்டு. தெருவில் நிறுத்தவுமே தொட்டு. தொட்டவர்தான் இல்லை துணிவுமே இல்லையே. தொட்டவர்தான் இல்லை துணிவுமே இல்லையே. பட்டதுயர் மாறிடவே பாவினான் யாழிசையில். பட்டதுயர் மாறிடவே பாவினான் யாழிசையில். விட்டு விட்டே சென்றார் விலகியும் போனாரே. கட்டழகி ஏங்குகிறேன் கான். கட்டழகி ஏங்குகிறேன் கான். காணும் இடமெல்லாம் காதல் நினைவிலே. காணும் இடமெல்லாம் காதல் நினைவிலே. பூணும் தவத்தால் புறப்பட்டாய் நீயும். பூணும் தவத்தால் புறப்பட்டாய் நீயும். சாணும் சறுக்கியதோ சங்கதி சொல்லியதோ. சாணும் சறுக்கியதோ சங்கதி சொல்லியதோ. வேணும் இதுவெனக்கு வாழ்வு. வேணும் இதுவெனக்கு வாழ்வு. வாழ்விழந்து வாழ்க்கையுடைந்து வீணாகிய என் வாழ்வு. வாழ்விழந்து வாழ்க்கையுடைந்து வீணாகிய என் வாழ்வு. தாழ்மையுணர் நானும் தனிமையில் போகிறேன். தாழ்மையுணர் நானும் தனிமையில் போகிறேன். மூழ்கியதோ வாழ்வு முடிந்த கதையாக. மூழ்கியதோ வாழ்வு முடிந்த கதையாக. கால்வுமே கொண்டதே கான். கால்வுமே கொண்டதே கான். அருமை அருமை அருமை. முற்றாயிற்று. நூற்பயன். வெண்பா படித்திட வேதனை நீங்கிடும். வெண்பா படித்திட வேதனை நீங்கிடும். பண்பும் பிறந்திடும் பாரில் எமக்குமே. பண்பும் பிறந்திடும் பாரில் எமக்குமே. உண்டு நலமுமே உண்மை அதுவுமே. உண்டு நலமுமே உண்மை அதுவுமே. தொண்டும் புரிய துணிந்து. தொண்டும் புரிய துணிந்து. நன்றி. மிகச் சிறப்புமா, மிகச் சிறப்பு. அற்புதமான பாக்கள். கேட்க கேட்க மனதுக்கு ஒரு ரம்யமான ஒரு ஓசைதான். அழகிய செப்பல் ஓசை கலந்து கலந்து ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள்மா. உங்களுக்கான திருக்குறள்கள் 2 பேர் தான் இணைந்திருப்பதால 5 கொடுத்துப்போம். 4வது அதிகாரம் அரண் வலியுறுத்தல்ல முதல் 5. அரண் வலியுறுத்தல். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
சிறப்பு ஈனும் நிறை நிறை நேர் கருவிளங்காய் செல்வமும் நேர்நிறை கூவளம் ஈனும் நேர் நேர் தேமா அறத்தினூங்கு நிறை நிறை நேர் கருவிளங்காய் ஆக்கம் நேர் நேர் தேமா எவனோ நிறை நேர் புளிமா உயிர்க்கு நிறைவு பிறப்பு. சிறப்பு ஈனும் அத நீங்க சொல்லுங்க பாக்கலாம். நிறை நிறை நேர் கருவிளங்காய். நிறை நிறை நேர் கருவிளங்காய். சிறப்பு ஈனும் இல்லையா? இந்த பூவு ஈயும் புணரும். அப்ப என்ன வரும்? சிறப்பீனும். சிறப்பு ஈனும். அப்ப எப்படி வந்துட்டு அத எப்படி கருவிலன்னு சொல்லுங்க? நிறை 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 நேர் வரும். என்ன நிறை நேர் நேர் புளிமாங்க. செல்வம் நிறை புளிமாங்காய். சிறப்பினும் புளிமாங்காய் காய்முன் செல் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை செல்வமும் கூவளம் விளமுன் ஈ நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை இனும் தேமா மாமன் நிறை அற நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை அறத்தினூங்கு கருவிளங்காய் காய்முன் ஆக் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை ஆக்கம் தேமா மாமன் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை எவனோ புளிமா மாமன் உயிர் நிறையா வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை உயிர்க்கு நிறைவு பிறப்பு. மிகச் சிறப்புமா. என்ன ஓசை? என்ன ஓசை? ஒழுகிசை செப்பலோசை உடைய குரல் வெண்பா. அடுத்த பாடம். இதுவும் அப்படித்தான் வருமாட்டேன் நினைக்கிறேன். இல்ல இது புணர்ச்சி வரும்தான். ஆனா முதல் பாடல்ல இருக்கிற மாதிரியே தான் அந்த புணர்ச்சி இருக்கு. அறத்தினூங்கு ஆக்கம். அதே போலதான் இந்த இடத்துலயும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இதுவும் புளிமாங்காயாத்தான் வரும். இல்ல புளிமாங்காய் எப்படி வரும்? ரெண்டுமே நிறை நிறை. அறத்தினூங்கு அப்படிங்கிறப்ப முதல் பாடல்ல அழகா கருவிலங்காய் சொன்னீங்க இல்லையா? நிறை நிறை நேர் வருமோ? ஏன்னா குட்டி குட்டியா இருக்கா புக்ல. நான் திருக்குறள் புத்தகத்துல பெரிய கண்ணாடி மாட்டினாதான் எனக்கு தெரியும். ஆங்கு ஆக்கம் வந்திருக்கல ஆவென்னா வந்திருக்கல உங்க அதுதான் புணர்ச்சி சொல்லியாச்சே. ஊங்கு அது முடிய நீங்க வந்துட்டு பிரிச்சு தானே ஆகணும். கருவிலங்காய் தானே வரப்போறது. ஏன்னாமா இரு குரில் இணைவோட ஒற்று, அதுக்கப்புறம் குரில் நெடில் இணைவு ரெண்டு நிறைதான். உங்கு அது நேர் வரும். அந்த பக்கம் போயிட போறது புணர்ச்சிக்காக. நிறை நிறை நேர் தான் வரும். முதல் பாடல்லையே ஒழுங்கா சொல்லிட்டீங்க. அறத்தினூங்கு நிறை நிறை நேர் கருவிளங்காய் ஆக்கமுன் நேர் நிறை கூவளம் இல்லை நேர் நேர் தேமா அதனை நிறை நேர் புளிமா மரத்தலின் நிறை நிறை கருவிளம் ஊங்கில்லை நேர் 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 தேமாங்காய் கேடு நேர்வு காசு. அறத்தினூங்கு கருவிளங்காய் காய்முன் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை ஆக்கமும் கூவளம் விளமும் இல் நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை இல்லை தேமா மாமுன் அத நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை அதனை புளிமா மாமன் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை மரத்தலின் கருவிளம் விளமுன் நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை ஊங்கில்லை தேமாங்காய் காய்மன் கேடு நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை கேடு நேர்வு காசு. மிகச் சிறப்புமா. அடுத்து ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். ஒல்லும் நேர் நேர் தேமா வகையான் நிறை நேர் புளிமா அறவினை நிறை நிறை கருவிளம் ஓவாதே நேர் 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 தேமாங்காய் செல்லும் வா நேர் 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 தேமாங்காய் எல்லாம் நேர் நேர் தேமா செயல் நிறை மலர்.
ஒல்லும் தேமா மாமன் வகை நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வெண்டலை. வகையான் புளிமா மாமன் அற நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வெண்டலை. அறவினை விளமுன் ஒன்ன நேராக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வெண்டலை. ஓவாதே தேமாங்காய் காய்முன் செல் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை. செல்லும்பா தேமாங்காய் காய்முன் எல் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை. எல்லாம் தேமா மாமுன் செயல் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வெண்டலை. செயல் நிறை மலர். என்ன ஓசை? ஒழுகிசை. ஒழுகிசை தெப்பலோசையுடைய செப்பலோசை. உடைய குரல் வெண்பா. குரல் குரல் வெண்பா. வெண்பா. குரல் அடுத்த வெண்பா. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தும் அதன் ஆகுல நீர பிற. மனத்துக்கண் நிறை நேர் நேர் புளிமாங்காய் மாசிலன் நேர் நிறை கூவளம் ஆதல் நேர் நேர் தேமா அனைத்து அரண் நிறை நிறை கருவளம் ஆகுல நேர் நிறை கூவளம் நீர நேர் நேர் தேமா பிற நிறை மலர். மனத்துக்கண் புளிமாங்காய் காய்முன் மாவன் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை. மாசிலன் கூவளம் விளமுன் ஆவண்ண நேராக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வெண்டலை. ஆதல் தேமா மாமுன் அணை நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வெண்டலை. அனைத்து அரண் கருவளம் விளவு நேராக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வெண்டலை. ஆகுல கூவளம் விளமுன் நேராக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வெண்டலை. நீர தேமா மாமன் பிற நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வெண்டலை. பிற நிறை மலர். மற்றதும் பார்க்கணும் போலோடக்கு. ஓசை ஓசை சொல்லவே இல்லை. ஓசை வந்து இது ஒழுகிசை தான். ஒழுகிசை செப்பல் ஓசை வெண்பா உடைய குரல் வெண்பா. எப்படியாவது நான் சொல்லாம முழுமையா சொல்லணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஓ சரியா. விட்டு 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 நானும் சொல்லி நீங்களும் சொல்ற மாதிரி. குரல் வெண்பா. சரி. ஐந்தாவது. அழுக்காறு அவாவெளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். அழுக்காறு நிறை நேர் புளிமா அவாவெளி நிறை நிறை நேர் கருவிளங்காய் இன்னாச்சொல் நேர் 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 தேமாங்காய் நான்கும் நேர் நேர் தேமா இழுக்கா நிறை நேர் புளிமா இயன்றது நிறை நேர் புளிமா அறம் நிறை மலர். அழுக்காறு புளிமா மாமன் அவா நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வெண்டலை. அவாவகளி கருவிளங்காய் காய்மன் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை. இன்னாச்சொல் தேமாங்காய் காய்மன் நான் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை. நான்கும் தேமா மாமன் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வெண்டலை. இழுக்கா புளிமா மாமன் இயன் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வெண்டலை. இயன்றது புளிமா மாமன் அறம் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வெண்டலை. அறம் நிறை மலர். ஒடுகிசை செப்பலோசை உடைய குரல் வெண்பா. மிக அற்புதமா, மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நான் இணைந்து கொள்கிறேன். இளங்கோடிகள் காப்பு. இளவரசு பட்டம் இனியும் துறந்து வளமுடன் கேட்ட வனிதை கதையை அழகுடன் காவியம் ஆக்கிய வேளை களங்கம் இல்லாதொரு காப்பு. அழகுடன் காவியம் ஆக்கிய வேளை களங்கம் இல்லாதொரு காப்பே அவ்வளவு அழகா இருக்கு. அது நீங்க வாசிக்கிறது இன்னும் அழகா கூட இருக்கு. நிறுத்தி நிதானமா வாசிங்க, ஒன்னும் பிரச்சனை. சரி. கோவலன் மாதவி கொட்டும் கடலினில் ஆவலுடன் நீராட அற்புத பாடலும் நாவதனில் நின்றாட நெற்றமுள் சேர்ந்தது பாவதனில் யாழிசையின் பாங்கு. பாவதனில் யாழிசையின் பாங்கு. அருமை அருமை அருமை. இன்பப் பிரவாகம் ஈன்ற பணிவுடன் துன்பம் களைந்தொரு தூறல் இனிமையே அன்பும் இளைந்திட அன்றில் பிணைந்திட தன்மை பிறந்தது தான். தன்மை பிறந்தது தான். இது கோவலன் சொல்றதாம். இது உன்னை தென்னவன் ஊற்றென ஏற்றினும் பண்புடன் நின்குணம் நீழ்நிலம் மாறாது என்றவன் கோவலன் ஏற்றவள் நீயென தன்னிலை கூறினான் தாங்கு. தன்னிலை கூறினான் தாங்கு. கோவலா கோபமும் கொன்றென்னை
யாழவும் கோவலா கோபமும் கொன்றனை யாழவும் காவலா நின்றனை காணாதவள் என ஆவலாய் வந்தவன் ஆகிறேன் துன்பமாய். ஆவலாய் வந்தவள் ஆகிறேன் துன்பமாய் ஏவலா செய்கிறாய் ஏற்று. ஏவலா ஐயா செய்கிறாய் ஏற்று. நல்ல நல்ல எசப்பாட்டு உங்களுக்கு வருது. ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப இதுதான் நான் என்னுடைய எதிர்பார்ப்பு. உன்றனில் நேசமுடன் உண்மை மகிழ்வுடன் என்றனின் மாமயக்கம் என்றுமே தீராதோ இன்றதன் நியாயம் இனிதெனக் கண்டேனே. இன்றதன் நியாயம் இனிதெனக் கண்டேனே நின்றன் அகமதில் நீங்கு. நின்றன் அகமதில் நீங்கு. என்னவன் காதலில் என்றனை நீங்கினான் இன்றுமே கூறிடும் இந்நிலை ஏற்றிலேன். அன்புடன் ஈன்றதே அம்மதி மாமகள். அன்புடன் ஈன்றதே அம்மதி மாமகள் துன்புற வைத்தீரோ தூண்டு. துன்புற வைத்தீரோ தூண்டு. உன்மடி வீழ்ந்ததால் ஊரது விட்டேன். உன்மடி இது கோவலன் சொல்ற. உன்மடி வீழ்ந்ததால் ஊரது விட்டேன் நான். கண்ணது மங்க கனிவது எங்கோதான். மன்னது போற்றும் மலர்மகள் கண்ணகி. மன்னது போற்றும் மலர்மகள் கண்ணகி என் துணை உன்றனால் ஏங்கு. என் துணை உன்றனால் ஏங்கு. யாழது மீட்டிய யாழ்குரல் மன்னவா வீழுமோ காதலும் வீம்புடன் கூறினீர். மாளுமோ எந்துயர் மண்ணிலே வீழ்கிறேன். ஆளுவீர் என்றனையும் ஆற்று. ஆளுவீர் என்றனையும் ஆற்று. கோவலன் இது இக்கணம் செல்கிறேன் இன்முக கண்ணகி பக்குவம் காட்டுவாள் பாங்குடன் என்றனை தக்கதாய் மாற்றுவாள் தன்முகம் காட்டுவாள் திக்கற்ற கட்டுமரம் தீண்டு. தக்கதாய் மாற்றுவாள் தன்முகம் காட்டுவாள் திக்கற்ற கட்டுமரம் தீண்டு. ரொம்ப நல்லா மாதவி சொல்றார். நொடியினில் கொண்டீர் நிலவென என்றனை கடிதென விட்டே களிப்புடன் மறந்தீர். இடியோசை கேட்ட இழிநிலை கொண்டேன். இடியோசை கேட்ட இழிநிலை கொண்டேன் மடிவதே என்றனின் மாண்பு. மடிவதே என்றனின் மாண்பு. இந்த பாடல பொறுமையா படிங்க பக்கம். நொடியினில் கொண்டீர் நிலவென என்றனை கடிதென விட்டே களிப்புடன் என்றனை நேர்நிலை கூல விளமுன் நேர் வரும். ஆமா இதுல அப்படின்னு இங்க இல்ல என்றனை என்பதற்கு என்னைனே போட்டுடலாம். ஒன்னும் தப்பு கிடையாது. அப்படி என்றால் சரி நிறை முன்னுக்கு. என்னை கடிதென விட்டே களிப்புடன் மறந்தீர். இடியோசை கேட்ட அதுல நிறை புளிமா. இடியோசை கேட்ட இழிநிலை கொண்டேன் மடிவதே என்றனின் மாண்பு. மாண்புடை பெண்ணாள் மறுப்பதில் ஏதுமில்லை காண்கிறேன் உன்றனின் கர்வமும் கொண்டனை ஆண்மகன் என்றனை அக்கணம் தூற்றினை. வீழ்ந்துயர் போக்குவேன் விட்டு. வீழ்ந்துயர் போக்குவேன் விட்டு. விட்டும் மனுநீதி வீழட்டும் என்றேதான் பட்டேன் துயரமும் பாழ்படும் ஆற்றலில் சுட்டே மறையுது சூதாக நிற்குது கட்டுண்டு போனேன் கடிந்து. கட்டுண்டு போனேன் கடிந்து. கடிந்து கதைத்திலன் கடிந்து கோவலன் சொல்ற. கடிந்து கதைத்திலன் காதல் மறக்கிலன் விடிந்து போனதும் விண்ணது போகும் கடியிருள் நீங்கும் கணமது போல மடிந்தது நம் மென மாண்பு. கடியிருள் நீங்கும் கணமது போல மடியது நம்மென மாண்பு. மாண்புரு கண்ணாளா மாற்றமும் தவறாகும் வீண்பழி நீரும் விரைந்தே தருகிறீர். ஊன்தானும் விட்டேன் உறக்கமும் விட்டேன் நான் காண்கிறேன் கல்மெனம் கற்று. காண்கிறேன் கல்மெனம் கற்று. கற்றவள் நீ என காலமும் எண்ணிட பெற்றவள் பிள்ளையை பெற்றனை பாசத்தை உற்ற நிலைவர ஊர்தான் தந்திட பற்றுதனை விட்டேனே பாங்கு. பற்றுதனை விட்டேனே பாங்கு. பாங்குடன் வந்தீர் பணிவுடன் சேர்ந்தீர் ஏங்குகிறேன் என்றோ எழிலினை மீறினீர். தாங்கிடல் துன்பமே தந்தீர் எதற்கென தூங்கும் நிலையே துறந்து. தூங்கும் நிலையே துறந்து. துறந்தேன் மனையாளை கோவலன் கதை இது. துறந்தேன் மனையாளை தூணாய் நின்றேன் அறமில்லை ஏங்கினேன் அன்றில் விளக்கி சிறப்பினை நீங்கினேன் சீரென உன்றன் நறுந்தேன் நடிப்பினால் நான். உன்றன் நறுந்தேன் நடிப்பினால் நான். நானும் குழந்தை மாதவி நானும் குழந்தையின் நட்டாற்றில் நிற்கிறோம். நானும் செயலினை நீரும் இயற்றினீர். காணல் எனவே கனவிலும் எண்ணிலேன். காணல் எனவே கனவிலும் எண்ணிலேன் மானம் விடுத்தவள் மாய்ந்து.
மானம் விடுத்தவள் மாய்ந்து மாய்ந்து சுமக்கிறேன் மற்றவர் முன்றனில் தோய்ந்து நிற்கிறேன் தொல்லை சுமந்துமே ஆய்ந்து கற்றவர் அன்றே உரைத்தனர் ஆய்ந்து கற்றவர் அன்றே உரைத்தனர் சாய்ந்து கிடக்கிறேன் சற்று சாய்ந்து கிடக்கிறேன் சற்றும் சிறப்பில்லை சால புரிந்திடும் பற்றும் துறக்கிறீர் பாசம் தெரிந்திடும் கற்றவர் ஏற்பரோ காலம் குறிக்கிறீர் நிற்கிறேன் மண் பார்த்து நின்று இது நூற்பயன் நிறைவாக இலக்கியம் தந்திடும் இன்மலர் பாங்கினை துலக்கமாய் கற்றிட துன்பியல் போகும் கலங்கிய கண்களும் காயத்தை ஆற்றும் இலங்கிடும் நூற்பயன் ஈங்கு. ஓ, அற்புதம் அற்புதம். சிவதர்ஷினி இவ்வளவு காலம் எழுதினதெல்லாம் விட இது ஒரு பெரிய காவியத்தை எழுதிட்டீங்க. அவ்வளவு நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. 2 பேரும் பேசிக்கொள்வதாக அப்படியே ரொம்ப அற்புதமாக அந்த வந்துட்டு எப்படி சொல்றது, ஒவ்வொரு இடங்களையும் தொட்டு தொட்டு தடவி தடவி பார்க்க வேண்டிய வெண்பாக்களாக இருக்கு. அந்த அளவுக்கு அருமையா அந்த அற்புதமான வெண்பாக்கள் அழகாக அந்த நீதி நெறி கதையை சொல்றது மாதிரியே இருந்து அவளுடைய கற்பு நெறியையும் அந்த இடத்துல குறித்து வைத்ததையும் நம்ம பார்க்கிறோம். மாதவியின் கற்பினையும் அந்த இடத்துல குறித்து காட்டி என் மகளையும் என்னையும் விட்டுட்டு போயிட்டியே, நட்டாற்றில் விட்டுட்டு போயிட்ட அப்படின்ட்டீங்க. ரொம்ப அருமை, ரொம்ப வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். புரிந்துணர்வு இல்லாதன்மைதான் இப்போது சமூகத்திலேயும் அந்த புரிந்துணர்வு இல்லாமத்தான் அந்த விட்டுட்டு போறது சேர்றது பிரிகிறது அந்த தன்மையை நாங்கள் இலக்கியத்திலே பார்க்கிறோம். சரி, என்னுடைய 6வது திருக்குறளை இந்த வேறு பண்ணிக்கிறோம். அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்னுங்கால் போன்றா துணை. அன்றறிவாம் நேர்நிறை நேர் கூவளங்காய் என்னாது நேர் நேர் தேமா அறஞ்செய்க நிறை நேர் நேர் புளிமாங்காய் மற்றது நேர்நிறை கூவளம் பொன்னுங்கால் நேர் 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 தேமாங்காய் பொன்றாத நேர் நேர் தேமா துணை நிறை மலர். அன்றறிவாத பொன்றாத இல்ல பொன்றாத் பொன்றா நேர் நேர் தேமா துணை நிறை மலர். அன்றறிவாம் கூகுளங்காய் காய்முன் எந்நேர் வெண்சீர் வண்டலை என்னாது தேமா மாமுன் நிறை இயச்சீர் வண்டலை அறஞ்செய்க புலிமாங்காய் காய்முன் மற்நேர் வெண்சீர் வண்டலை மற்றது நேர்நிறை கூவுளம் விளமுன் பொன் நேர் இயச்சீர் வண்டலை பொன்னுங்கால் தேமாங்காய் காய்முன் பொன் வெண்சீர் வண்டலை பொன்றா தேமா மாமுன் நிறை இயச்சீர் வண்டலை. இது ஒளிசை செப்பலோசை கொண்ட வெண்பாக இருக்கிறது. ஒளிசை குறள் வெண்பா. அடுத்து அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அறத்தான் நிறை நேர் புலிமா இதுவென நிறை மாமுன் நிறை இயச்சீர் வண்டலை இதுவென நிறை நிறை கருவிளம் விளமுன் நேர் எச்சீர் வண்டலை வேண்டா நேர் நேர் தேமா மாமுன் நிறை இயச்சீர் வண்டலை சிவிகை நிறை நேர் புலிமா மாமுன் நிறை இயச்சீர் வண்டலை பொறுத்தானோடு நிறை நேர் நேர் புலிமாங்காய் காயமுன் ஊர் நேர் வன்சீர் வண்டலை ஊர்ந்தான் நேர் நேர் தேமா மாமுன் இடைநிறை இயச்சீர் வண்டலை இடைநிறை மலர் என்ற சீரில் வருகிறது. இதுவும் ஒளிசை செப்பலோசை கொண்ட குறள் வெண்பாவாக இருக்கிறது. 8வது வீழ்நாள் படா அமை நற்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். வீழ்நாள் நேர் நேர் தேமா மாமுன் படா நிறை இயச்சீர் வண்டலை படா அமை நிறை நிறை கருவிளம் விளமுன் நேர் இயச்சீர் வண்டலை நன்னாற்றின் நன்றாற்றின் நேர் 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 தேமாங்காய் காய்முன் நேர் வன்சீர் வண்டலை அஃதொருவன் நேர் நிறை நேர் புலிமாங்காய் காய்முன் வாழ் வன்சீர் வண்டலை வாழ்நாள் நேர் நேர் தீமா மாமுன் வழி நிறை இயச்சீர் வண்டலை வழியடைக்கும் நிறை நிறை நேர் கருவிளங்காய் காய்முன் கல் நேர் வன்சீர் வண்டலை கல் நேர் நாளென்ற சீரில் வருகிறது. இதுவும் ஒளிசை செப்பலோசை கொண்ட குறள் வெண்பாவா. அஃதொருவன் நேர் நிறை நேர் புலிமாங்காய் மன்னிப்போடு கூவளங்காய். 9வது அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறத்தான் நிறை நேர் புலிமா மாமுன் வரு நிறை இயச்சீர் வண்டலை வருவதே நிறை நிறை கருவிளம் விளமுன் நேர் இயச்சீர் வண்டலை இன்பம் மட் நேர் 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 தேமாங்காய் காய்முன் எல் வன்சீர் வண்டலை எல்லாம் நேர் நேர் தேமா மாமுன் புற நிறை இயச்சீர் வண்டலை புறத்த நிறை நேர் புலிமா மாமுன் புக நிறை இயச்சீர் வண்டலை
புகழும் நிறை நேர் புலிமா மாமுன் இள நிறை இயச்சின் வண்டலை இள நிறை மலர் என்ற சீரில் வந்திருக்கிறது. இதுவும் ஒரு இசை செப்புலோசை கொண்ட குரல் வெண்பாவாக இருக்கிறது. செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு இருங்க. இதுவும் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டீங்க, ஒழுகு இசையோட இன்பம். இதுல ஆமா, அந்த இடத்துல சரி சரி ஒரே இடத்துல இருக்கிறதா. செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பூமி. பழி மேன்வல் பழி சின்ன குட்டி இடத்துல இருக்கிறதா. இல்ல, அதுதான் நான் கண்ணாடியை மாட்டிட்டேன். மிக குட்டி எழுத்தாக இருக்க திருக்குறள் புத்தகத்துல. செயற்பால நிறை நேர் புலிமாங்காய் காய்மன் தோ நேர் வன்சீர் வண்டலை தோறும் நேர் தேமா மாமுன் அற நிறை இயச்சிர் வண்டலை அரணே நிறை நேர் புலிமா மாமுன் ஒரு நிறை இயச்சிர் வண்டலை ஒருவர்க்கு நிறை நிறை நேர் புலிமா மாமுன் உயர் நிறை இயச்சிர் வண்டலை உயர்பால நிறை நேர் புலிமாங்காய் காய்முன் தோ நேர் வன்சீர் வண்டலை தோறும் நேர் தேமா மாமுன் பழி நிறை இயச்சிர் வண்டலை பழி நிறை மலர் என்ற சீர் வருகிறது. இதுவும் ஒளிசை செப்புலோசை கொண்ட குரல் வெண்பாவாக இருக்கிறது. 10 குரலும் முடிஞ்சிருக்கிறது. நன்றி. ஆமா, 10 குரலும் முடிஞ்சிருச்சு. சரி, வரும் வகுப்பிற்கான ஒரு வீட்டு பாடம் சொல்லணும் இல்லையா? அதுல இதற்கு அடுத்ததாக 5வது அதிகாரம் சீர் பிரித்து தலை சொல்லி ஓசை சொல்லணும். 5வது அதிகாரம். அடுத்து நீங்க அத புலனுக்குள்ள நீங்க போட்டுடலாம். மறந்து போய் அந்த இதுல கூட நானுமே தேடுற மாதிரி ஆச்சு. 4வது அதிகாரமா அந்த 2 அதிகாரம் திருக்குறள் அதிகாரம் சீர்பிரித்து அப்படி இருந்தது. அது இல்லாம எந்த அதிகாரம் என்பதை குறிப்பிட்டு அப்புறம் வரும் வகுப்பிற்கான வீட்டு பாடமாக என்ன அப்படின்னா, இப்ப 1 பா 2 பத்து எழுதிட்டு இருக்கீங்க சரியா? கிட்டத்தட்ட ஒரு 5 தலைப்புகள்ல எழுதிருப்பீங்க எப்படியா இருந்தாலும். இப்ப 2 பா 2 பத்து எழுதுவதற்காக 2 பா எழுதி வச்சுக்கோங்க. 2 பா 2 பாவினம் இருக்கணும், 20 பாக்கள் இருக்கும். 2 பா 2 பத்து அகேனத்தை போட்டுக்கிறோம். 10 என்பது 10 தான் சரியா? 2 பா 2 பத்தாக இருக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, வெண்பாவை பொறுத்தவரை உங்களுக்கு எளிமையான 2 மாத்திர கொடுக்கணும். முதல் காப்பு நேரிசை வெண்பாவாக கொடுத்துட்டோம்னா அத வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்க போறது இல்லை. இன்னிசையோ நேரிசையோ நீங்க கொடுத்துட்டு அதை நிறுத்திடலாம். ஏன்னா சிற்றிலக்கியத்துக்குள்ள நம்ம போறது புதுசா இருக்கிற இந்த 1வதுலேருந்து 20 தான் சரியா? அதனால முதல் பாடல் இன்னிசையில் தொடங்கியிருக்கீங்கன்னா அடுத்த பாடல் நேரிசையில் எழுதும். முதல் பாடல் இன்னிசையாக இருப்பின் இன்னிசை அளவியல் ஒரு விகற்ப இன்னிசை அளவியல் வெண்பா அப்படி இருந்தா 1. 2வது பாடல் நேரிசையாக இருக்கும். நேரிசை ஒரு விகற்ப நேரிசை அளவியல் வெண்பா. அதற்கு அடுத்த பாடல் மீண்டும் இன்னிசை. அப்படியே இன்னிசை நேரிசை அப்படி போகணும். இல்ல முதல் பாடல் நேரிசையில் தொடங்கி இருக்கிறீங்க, அடுத்த பாடல் இன்னிசை. இப்படி மாற்றி மாற்றி ஒரு இதுல தனிச்சொல் வரும், இன்னொன்னுல வராது. அவ்வளவுதான் வித்தியாசம். வேற 3வது அடியில் வரும் ஒரு தனிச்சொல், 2வது அடியில வர ஈற்றுச்சி தனிச்சொல் சரியா? அப்ப நேரிசையும் இன்னிசையும் கலந்தவாறு இரு வேறு பாக்கள், பாவினமே 2 வேறானது வெண்பாக்குள்ள. அப்ப 2 பா 2 பக்தினை எழுதப்போம். ஏன்னா அதுல ஒரு குழப்பமும் இல்லை. நம்ம என்ன பண்ண போறோம், நேரிசை எழுதியிருக்கோம் அப்படின்னா கட்டாயமாக அந்த விகற்பத்தோடு இருக்கின்ற தனிச்சொல் இருக்கணும், அவ்வளவுதான் சரியா? இதுவே இன்னிசையில அந்த கட்டாயம் இல்லை, அவ்வளவுதானே தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை. இதே மாதிரிதான். ஆனா இப்ப 2 பா 2 பக்தின்னு நம்ம சொல்லிட்டோம். வரிசையா ஒரு 2-3 பாட்டுக்கு நம்ம நேரிசை எழுதிப்போம்.
அப்புறமா நம்ம இனி செய்யும் அப்படி எழுதக்கூடாது. மாறி மாறி அடுத்து எப்படி நம்ம வகுப்பு போறது பாருங்க, ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் அப்படிங்கிற மாதிரி அடுத்து வந்து கொண்டே இருக்கணும். சரியா? அதே போலவே முதற் பாடலின் முதற் சீர் அதோட அசை இல்ல அதை சீரே கொண்டு வந்து 20வது பாடலின் ஈற்று சீருக்குள்ள முடிச்சோம். புரியுதுதா? அப்புறம் ஒரு 100 பயன் எழுதும். இப்ப இதுதான் என்ன தலைப்பு கொடுக்க போறோம் அப்படின்னா, விரலி விடு தூது தலைப்பு எழுதிக்கோங்க. விரலி விடு தூது. விரலி விடு தூது. விரலி இல்ல நான் வந்து உங்களுக்கு புரிதலுக்காக என்னுடைய ஒரு பாடலை நம்முடைய குழுவில கட்டாயமாக போடுவேன். சரியா? விரலி என்பவள் யார் அப்படின்னா பான்மகள். பான்மகள் அவ வந்துட்டு பாட்டும் பாடுவா, கொஞ்ச நேரம் பாடாமலும் இருப்பா, வசனமாகவும் பேசுவா. என்னன்னா தலைவன் தலைவியிடம் ஊடலோடு இருக்கின்ற நேரத்திலே தலைவனுக்கு தலைவியை பற்றி சொல்லி நீங்க அவளை விட்டு பிரிந்து இருப்பது தவறு. ஊடல் கொண்டு நீங்க பாட்டுக்கு தனியா இருந்தா தலைவி உங்கள் நினைவிலேயே பசலையோடு படர்ந்து அவளுடைய உடம்பே இழைத்து இப்படி ஆயிடுவா அப்படின்னு ஒரு பக்கம் அவ போய் சொல்லுவா. அதே விரலி தலைவி கிட்ட வந்து தலைவன் வந்து ரொம்ப நல்லவான், எப்படியும் வந்துருவான், நீ கவலைப்படாத, கொஞ்சம் கொஞ்சம் வளைந்து கொடுத்து போ என்று அவளையும் ஆற்றுப்படுத்தும். இருவருடைய என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டு அதை தீர்த்து வைக்கிறது தான் விரலியின் செயல். அதுதான் அவளோட நோக்கம், இலக்கு. கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா 2 பேரும் இணைகின்ற வரை விரலி இருப்பா. இல்ல முடியாது, தலைவன் மாறவே மாட்டான் அப்படின்னு தலைவி சொல்வதாகவும், விரலி இல்ல நீங்க பொறுமையோடு இருந்து மனையறத்தை காப்பதற்காகவாவது தலைவனுடன் நீ இணைந்திருக்க வேண்டும் அப்படின்னு அவ சொல்வதாகவும், அதாவது தோழியாக கூட அந்த விரலியை நம்ம நினைச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. தலைவிக்கு தோழி, தலைவனுக்கும் தோழின்னு சொல்லிடக்கூடாது. புரியுதா? அதனால தோழி எல்லாம் வேற மாதிரி ஆயிடுறது. அதனால வந்துட்டு அந்த இடத்துல தோழின்னு எல்லாம் போடவே வேண்டாம். சரியா? விரலி என்பவள் அதாவது தலைவன் தலைவி இருவரிடமும் ஒருவளாக போய் 2 பேருக்கும் சரிசமமாக ஒரு நல்ல ஒரு அறநெறி கருத்துக்களை எல்லாம் சொல்லி ஒன்றாக சேர்த்து வைப்பார். அது சேர்ந்த பிறகு அவளுக்கு நன்றி சொல்லுவார்கள் இருவருமாக இணைந்து. இதுதான் விரலி விடு தூது. சரியா? இப்ப அந்த இதை புரிஞ்சிட்டு இருப்பீங்க. மேலும் புரிதலுக்காக நிச்சயமாக என்னுடைய ஒரு சான்று பாடலை ஆமாமா நிச்சயமாக சான்று பாடலை போடுவேன். நான் நிஜம் விரலி என்று இப்பொழுது இந்த USB ஸ்டிக்கையும் விரலி என்று தான் சொல்லுறேன். ஐயோ, நான் அதுதான் என்ன இருந்தா போல விரலி என்ற அந்த ஏதோ தமிழ்ல அப்படித்தான் நான் சொல்வதா சொல்லுறேன் விரலி. இப்ப இந்த விரலியை வந்துட்டு அங்க போட்டு சேர்க்க முடியுமா? நான் அதான் யோசிச்சேன், அதுவா இருக்குமான்னு. இப்ப இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா நான் நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தேன். இது முழுக்க அந்த அகத்தினையை நோக்கியது, காதலை மையமாக. விரலியை நாங்க குரலியா நினைச்சிட்டோம். ஆமா, நல்ல காலம் பாட்டு விளங்காம பாட்டு சுரப்பி. ஆனால் பூக்கள் விடும் தூது என்பது போல விரலி விடும் தூது பெண்ணா? ஆமா, முன்னர் பெண்கள் தான் நடுவுல நின்று நாட்டாளமா நீங்க சேர்த்த வேணா, இப்ப அவதான் பிரிச்சு விடுங்க. அததானே பூந்து இல்ல அதுக்குதான் சொல்லிட்டேன், இன்றைய காலகட்ட அகத்தினையே கிடையாது. ஆனால் விரலி என்பது பெண் என்று நான் இன்றுதான் அறிஞ்சு கொண்டேன். உண்மையில ஆமா, அது பெண், அது தெரிஞ்சாச்சு. விரலி வீணரானா லீனா என்ன வல்லினர் ரகரம். அந்த விரலி கை விரல் இல்ல, கை விரல் அல்ல, விரலி
இல்ல அந்த லியா அதுல வேற கேக்குறேன். பள்ளிக்கு வரலையா அந்த 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 ஆ லீ. அதேதான் அந்த ஆமா கத்துமே அந்த விர- பள்ளி. விரலி அதுக்கு வர நீ விரலி விரல். விரலி விடுந்தூது ஆமா அழகான தலைப்பு. ஆமா விரலி விடும் தூது தூது அப்படின்னு தூது விரலி போறான். விடு தூது விரலி விடுதூது. விரலி விடு தூது அவளே விடும் ஒவ்வொரு தூதுன்னா வேற இலக்கியத்திலும் மாதிரி இருக்கு. ஆமா அந்த நலன் தமயந்தியாதிலும் ஒரு தோழிதான் நடுவுல நின்று போறா இந்த அன்னப்பறவை தூதா போகுது அப்படி தூது நிறைய ம். தூதுகள் நடந்தது. இது ஒரு சிறப்பிற்குரிய ஒரு தூது. சரியா? அகப்பொருள் மையப்படுத்தி ஒரு இதை கொடுப்போமே அப்படிங்கறதாலதான் உள்ள அழகா எழுதுறீங்க. ஒன்றும் ஒவ்வொரு வித்தியாசங்களை கொடுக்கணும் இல்லையா? ஆமா அதனால இந்த தலைப்பை மறக்க கூடாது, மறந்துட்டோம்னு சொல்லக்கூடாது. நீங்க புலன குழுவுல உடனடியாக வரும் வகுப்பிற்கான அப்படின்னு போட்டு இந்த தலைப்பை எழுதிட வேண்டியது. சரி இப்ப இந்த sorry. விளக்கத்தை எல்லாம் அவங்க காணொலியில இருந்து பார்த்து பார்த்து கொள்ளட்டும். ஆமா இப்ப மன்னிக்க வேண்டும் ஆசிரியர். இப்ப விரலி விடு தூதா விடும் தூதா? விடும் தூதுல விடு தூது. விரலி விடு தூது. அது அந்த விரலி இலக்கியத்தின் விடும் பேர் அது விடு தூது. இல்ல விரலி விடும் தூது அப்படின்னா அவர் அவ ஒரு பக்கமா மட்டும்தான் பேசணும். ஓகே. அவ வந்துட்டு இரண்டு பக்கத்திற்கும் பேசுறான். அவ தலைவனுக்கும் அவதான், தலைவிக்கும் அவதான். புரியுதா? அதனால விரலி விடும் தூது அப்படின்னு நம்ம போட்டுட்டோம்னா அவ ஒரு பக்க சாய்வாக இருக்கிற மாதிரி. இப்ப நாங்க சொல்ற மாதிரி விரலி இப்ப நாங்க சொல்ற மாதிரி எல்லாம் அது இருக்கு. விரலி விடு தூது அப்படின்றது போல. ஆமா அப்படிதான் விரலி விடு தூது. அப்ப நாங்கள் அவர்கிட்ட சொல்ற மாதிரி தான் அது வரும். அப்படியா? அப்படி அப்ப கடைசியில பாத்தீங்கன்னா விரலிக்கு அவங்க எல்லாம் நன்றி சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கும். அவ அந்த தூதினால் இருவரும் இணைந்த பிறகு உன்னால் தான் எங்களுக்கான இல்லறம் கிடைத்தது, சந்தோஷமாக இருக்கின்றோம், நீ வாழிய, நீ நல்லா இருப்ப அப்படின்னு அவர்கள் வந்துட்டு தலைவனும் தலைவியும் அந்த விரலியை வாழ்த்துவதாக நிறைவு பெறும். ஒரு ஒரு பார்த்துக்கோங்க. அதாவது ஆரம்ப நிலையிலிருந்து அவளேதான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டே போவான். போயிட்ட பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்த உடனே நன்றி மறப்பது அப்படின்னு இருக்கக்கூடாதான். நன்றி மறப்பது சேர்த்துட்டியா கதவை மூடுறா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. உள்ள சேர்த்து வச்சவங்களுக்கு நன்றிய ஒண்ணு சொல்லணும். ஆமா அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு தலைவரும் தலைவியும் இணைந்து விட்டார்கள்னா வணக்கம் போட்டுறக்கூடாது. அதுக்கு முன்னாடி இணைவதற்காக யார் காரண கர்த்தாவோ அவளுக்கு நன்றி சொல்லுகின்ற வகையிலும் அந்த விரலி விடு தூது நிறைவு மிக அற்புதமான ஒரு அகத்தினையோட இணைந்தது. பார்க்கலாம் உங்களோட பாக்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். அடுத்த வகுப்புல சந்தேகம் ஏதாவது இருக்கு என்று அவர் கேட்டுக்கொள்ளட்டும். சந்தேகம் என்ன சொல்றீங்க? ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா பாடல் அல்லது எழுதுவதில் இருந்தா கேட்டுக்கொண்டு விரலி விடு தூது இருந்தா தான் குடும்பங்கள் ஒற்றுமையா, பிரிகிற குடும்பங்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அம்மா கரெக்டா முடிஞ்சு. இப்ப யாரையும் விடக்கூடாது. இல்ல நான் அதுக்குதான் சொன்னேன், தலைவிக்கு தோழியா இருக்கலாம், தலைவனுக்கு தோழியாக இருக்க முடியும். அங்கேயும் ஒரு சிக்கல் வந்துடும். வந்துருமா? கதைக்கிறோம் தனியா கதைக்கிறோம். அதுதான் கதையா காரணமான்னு ஆயிடும். அப்படி எல்லாம் இருக்க கூடாது. ஆனா தலைவன்கிட்ட அவ பேசும்போதே இல்ல தலைவனிடம் அந்த விரலை பேசும்போதே ஒரு 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 கண்டிப்பும் அது ஸ்லைட்டா அன்பும் இருக்கிற மாதிரிதான் பேசும். இந்த கண்டிப்போடு நீ தலைவியை விட்டு பிரிந்தது உன் தவறு அப்படின்னு சுட்டி காட்டுவது போல அவளோட பேச்சு. புரியுதா? அப்ப அவளுடைய இடம் தோழின்னு வராது தலைவனுக்கு. சரியா? நற்பண்பினை புகட்டுகின்ற ஒரு தாய்மை உணர்வுடன் இருக்கின்றதாகத்தான் நினைக்க முடியும் விரலி. ஆனா தலைவி கிட்ட வந்த உடனே அவ வந்துட்டு தோழமையோடு பேசலாம்.
பேசு. புரியுறதா? அந்த அந்த இதுக்காக தான் இந்த தலைப்பை நான் கொடுத்திருக்கோம். அந்த தலைப்பு இன்னும் புரிதலுக்காக நான் நிச்சயமா என்னுடைய ஒரு சான்றுபாடு வெண்பாவில இருக்காது, கலிப்பால இருக்கும், நான் உங்களுக்கு போட்டுருவேன். கவலைப்படாதீங்க. ரொம்ப அழகா எழுதுங்க. சரி. எப்படி எழுதணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டு அழகா எழுதுங்க. வார லீனாவா பள்ளிக்கு வார லீனாவா? பள்ளி எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் நித்திர கொண்டு இருக்கிறார் இவ்வளவு நேரம் நாங்க சொன்னது. எலிக்கு வர பள்ளி என்று சொன்னாங்க தானே. அவர் பள்ளி பார்த்துட்டார், நாங்க பள்ளியை சொல்லல, அவர் பள்ளி பார்த்துட்டார். ஆமா, அதுதான் கூட கொண்டு போய் கொடுத்துட்டா என்ன பண்றதுன்னு எனக்கு பயமாயிட்டு. வச்சிருக்கிறேன் பள்ளிக்கு வார லீனா தான் எழுதுனேன். சரியா தானே எழுதுறீங்க. அப்புறம் என்னத்துக்கு இது முன்னாடியே கேட்டு முடிச்சாச்சு. மிக அற்புதமான வகுப்பு. நேரம் இருப்பில் 1 நிமிட கருத்தோட அப்படியே நிறைவு செய்து கொள்வோம். ஏன்னா 1 மணி நேரம் தான் நமக்கானது. இதுவே ஏற்கனவே நம்ம ஒரு 15 நிமிடங்கள் லேட்டா தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா அதுக்கு தக்க மாதிரி முடிச்சோம். 1 நிமிட கருத்து முதல் தொகுப்பாளர் உங்களை பிரிந்து தானே அந்த வர பிரச்சனை. ஆமா, ஒவ்வொரு நிமிட கருத்தோட நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்து அடுத்த கோசல ஞானம் சொல்லலாம். நான் சிறப்பாக சென்ற முறையான பாடல் கொஞ்சம் சிக்கலாக இருந்தது. என்னென்றால் எப்படி எழுதுவது என்ற ஒரு குழப்பம் இருந்ததால் ஆசிரியரிடம் நான் கேட்டேன், எப்படி இந்த பாடலை கொண்டு போகுது, 20 பாடல் இருக்கிற போது எப்படி கொண்டு போகுது என்று. அப்போ அவர் குறிப்பிட்டதன் படி எழுதியிருந்தேன். உண்மையிலே ஆசிரியருடைய சிறப்பு நன்றாக இருக்குது என்று சொன்னது எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கிறது. அதுக்கும் உங்களுடைய பயிற்சி தான் காரணம். அதனிடம் அந்த நாங்கள் சந்தேகங்களை கேட்கிற போது தெளிவாக அதை தருகின்றது தன்மையும். இப்ப அடுத்த வகுப்புக்குரிய பாடலை இவ்வளவு விளக்கமாக தந்திருக்கிறீர்கள். ஆகவே இப்ப எங்களை விட்டு ஒரு கேட்டா இன்னும் முடியல, நீங்க படிச்சு என்ன அப்ப உடனே நாள் என்ன படிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? இப்ப நான் என்ன அதை எழுதுகிறோம் நிறைய, இது முடிவதற்கில்லை, எழுதும் போது நிறைய எழுதி கொண்டிருக்கிறோம் வந்து. ஆகவே எல்லாவற்றுக்கும் ஆசிரியருக்கும் எங்களுடைய தளம் தந்த பாமுகத்துக்கும் மாணிமனுக்கு நன்றி. கோசலா ஞானம் உங்களுக்கு கருத்தையும் தந்து மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். களை பிடுங்கிய பயிராக நாங்கள் வர வேண்டும் என்பதுதான் அவா. சரி, களை இல்லாத பயிராக வெண்பாவில. அப்படி இருந்து 1-2 களை வந்து கொண்டு இருக்கிறது. அதையும் செய்து விட்டால் தலை சரியாக தான் வரணும், அது வேற வழியே கிடையாது. சரியா? அது களை ஆயிடும். தலை வரலன்னா களை, அப்ப பயிரை வந்துட்டு அவ்வளவுதான் வேஸ்ட் பண்ணிடும். பாடலை வந்துட்டு அவ்வளவுதான் கெட்டுவிடும். பயிரை அழித்து விட்டுவிடும். ஆமா ஆமா. அப்ப அதுக்காக நாங்கள் இந்த ஆசிரியர்கிட்ட முயற்சி 2 பேர் இருந்தாலும் தயங்காமல் வந்து எங்களுக்கு கற்பித்து தர்றதுக்கு சிறப்பான பாராட்டுதல். ஏனையவர்களுக்கு எதுவும் பிரச்சனையா இந்த மாதிரியா? நிறைய சிவமணியக்காக வேலை சிக்கல் இருக்கிறது மற்றும் இன்று இடர்பாடு. இந்த கமலா ஜெயபாலன் அவரும் நேரம் இல்லை என்று அறிவித்தார். ஒரு முறை ஏதோ இணைய விருப்பமான நேர பிரச்சனைன்னு சொல்லியிருந்தார். உமா நேரம் கிடைக்கும் போது அப்ப போனேன் சொல்லி. ஓகே, இனி அடுத்த வகுப்பு நான் நினைக்கின்றேன் கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள் வரும் நினைக்கிறேன். 24 இல்லையா? கிறிஸ்துமஸ் 24. ஆமா, அடுத்த வகுப்பு விடுமுறையா இருக்குமோ? இல்ல இங்க விடுற பிளான் இல்ல. அப்படின்னா நான் இதை தருவேன். சரி சரி சரி. அதுக்காக நீங்க வந்துட்டு தருவாங்கன்னு சொல்லிட்டு லேட்டா எழுதக்கூடாது. இல்ல விடுமுறை இருக்காது. நான் நினைக்கிறேன் அந்த கிறிஸ்துமஸ் டேயும் அடுத்த நாளும் இருக்கும் சில வேளை. மற்றபடி இதுக்கு தேவையில்லை தானே, அவர்கள் கொண்டாடுறவர்கள் அந்த நேரம் இணையறலாம். அன்னைக்கு நிறைய பேர் வந்து இணைந்து கொள்ளலாம். ஏன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் ஹாலிடேஸ் அப்ப வரலாம். செல்வநாயகி அம்மா அவர்களுடைய உடன்பிறப்பு இழந்ததன் காரணமாக அவர்களால் வெளியில வர இது பண்ண முடியல. ஆனா அடுத்த வகுப்புக்கு கட்டாயமாக வருவார். அது வந்துட்டு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி உமா இணைந்து கொள்வார்கள். பிரியாமூர்த்தி அம்மா கோவிலோடு கோவிலாகவும் அவங்க சில பிரச்சனைகளோடும் அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சரியான அவங்க விடாது காணொலிகள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க.
சரியா. அதை பத்தி ஒண்ணும் நன்றி, பிரச்சனை இல்லை. நன்றி. வரட்டும் வரட்டும், வருபவர்களை வைத்து வருவாரு நம்ம வருவாரு நடத்துவோம். வருவாரு மக்கள் வருவார்கள். ஆனால் உண்மையில் மிக சிறப்பாக இன்றைக்கு இருந்தது. கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த நிறைவான கவிதை எல்லாம் நாட்டையும் அப்படி சேர்த்தபடியே உண்மையில் அங்கே நடக்கும் அவலங்களை இணைத்தபடி மிக அழகாக வந்திருந்தது. உண்மையில் சிறப்பான வாழ்த்துக்கள் ஆசிரியருக்கு இந்த மிக்க நன்றியை கூறிக்கொள்கின்றோம். நன்றி இந்த நன்றி இருவருக்கும் நன்றி. ஆசிரியருக்கு நன்றி, எல்லோருக்குமே நன்றி. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம் வாணிமோகன். நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். மிக்க நம்ம நிறைவு செய்யலாம். நன்றி நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது மரபு கவி கற்போம். சசே பாஸ்கரன் அவர்கள், சேரசிங்கராகன் அவர்கள் மற்றும் இந்திரா ஞானசேகரம் அவர்கள் இன்றைய பொழுது இணைந்திருந்தார்கள். மற்றும் எல்லோருக்குமே நன்றி வணக்கம். நன்றி.